Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடமாக வைத்துக்கொள்வது, அதிலேயும் பிராணாயாமம் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்த முத்திரைகளாக பார்த்துட்டு வரோம். இது எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் அமையும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு பாத எரிச்சல், பாத வலி இருக்கின்றது. சுகரினுடைய லெவல் அதிகமாகும் பொழுதும் அந்த பாத எரிச்சல் ஏற்படும், பாத வலி ஏற்படும். அது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். அப்படி வந்தாலும் இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலை மாலை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பாத எரிச்சல் உள்ளவங்க காலை மாலை இருவேளையுமே சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. அரிசியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மதியம் மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. மதியமும் கீரை காய்கறிகள் அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. நாவல் பழ கொட்டை பொடி உணவில் எடுத்துக்கோங்க. பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க. சுண்டை வத்தல் உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பழம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உணவில் பல வகைகள் எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் என்ன கீரைனாலும் பரவாயில்ல, டெய்லி ஒரு கீரை வகைகள் மதிய உணவில் எடுத்துகிட்டே வாங்க. இரவு கீரை வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரவு படுப்பதற்கு முன்பாக ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் இந்து உப்பு கொஞ்சம் போட்டு, கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் 2 பாதங்களை உள்ளே வச்சுக்கோங்க. அந்த பாதத்தை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த முதிரைகளையும் ஒரு 20 நிமிடம் நீங்கள் அதில் இருக்கலாம். அப்போ அந்த முதிரைகளையும் பண்ணிகிட்டே வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல் முத்திரையாக வருண முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்காந்துக்கிடணும். நம்ம மூச்சோடு சேர்ந்து ஒரு பயிற்சியாக பண்ணுறோம். அப்போ கையை முதல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். 5 முறை. இப்போ இந்த முத்திரைக்கு போகிறோம். சுண்டு விரல் பெருவிரல் நுனி நீங்கள் அப்படியே கை மடியில் வச்சுக்கலாம். இந்த முத்திரை செஞ்ச உடனேயும் 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. சாதாரண மூச்சில் 2 நிமிடம் நார்மல் பிரீதிங்கில் ரிலாக்ஸாக இருங்க. இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும். இப்போ பிராணமுத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அவனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். இந்த முத்திரை வந்த உடனே 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும். நார்மல் பிரீத்திங். இப்போ சாதாரண மூச்சில் 2 நிமிஷம் அமைதியாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இந்த முத்திரைக்கு போவோம். எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த முத்திரை வந்த உடனே 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும். இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே
5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. Then normal breathing. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடணும். இந்த முத்திரைக்கு வருவோம். மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். இந்த முத்திரை வந்த உடனே 5 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்போ நார்மல் பிரீத்திங்கில் 2 மினிட்ஸ் அப்படி ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முடிஞ்ச உடனே மெதுவாக 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ நம்ம இந்த முத்திரைகளை பண்ணிகிட்டே மணிபூரக மையத்தில் ஒரு தியானம் பண்ண போகிறோம். முதல் முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் நடுமையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். கண்களை மூடி உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாதங்கி முத்திரை. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். நீங்கள் மடியில் வச்சுக்கோங்க கையை. கண்களை மூடி மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம். இப்போ 2 கை சின் முத்திரை. ஒரு சின்ன குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி. சீத்தளி வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயும் மூச்சு வெளியிடணும். இப்போ கை இந்த மாதிரி ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நார்மல் பிரீத்திங். இப்போ வருண முத்திரை. கை மடியில் வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடணும். இப்போ சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டி வரணும். நல்லா மூச்சை உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடணும். இந்த மாதிரி 3 முறை மூச்சு உள்ளடுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியிடணும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கும். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி பொறுமையாக காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 வேளை பயிற்சி பண்ண முடியாதவங்க காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாத எரிச்சல், பாத வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக குறையும். சுகர் லெவலும் நமக்கு நார்மலுக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும். பாத வெடிப்பும் வராது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.